ஏமா அந்த கைதை இந்த வீட்டுல நினைக்கிறான்? நீ எந்த கைதியை கேக்குற? இந்த டப்பா இருக்கிற வேலை நம்ம கிட்ட வச்சுக்காத. கர்ப்பத்தை கூடியா? கர்ப்பமா? இங்க யாரும் கர்ப்பம் இல்ல, இனிமே ஆனாதான். அந்த கைதை கற்பகத்தை வர சொல்லியா? கற்பகத்தை நீ எதுக்கு பார்க்க வந்த? ஆமா, கற்பகம் யாருன்னு தெரியுமா? தெரியுமாவா? நான் புருஷாவை பொண்டாட்டி. யார சொன்னா ஏற மாட்டானா? நீ எதுக்கு ஏத்தி விடுற? பிளைடா, நான் காலையில சேவ் பண்ணிட்டேனே. கற்பகம் உன் பொண்டாட்டியா? கீச்சிருவ கீச்சி. எங்க கீச்சுவ? எங்க அடைக்குதலாங்க கீச்சிருவ கூப்பிடியா? கற்பகம் சீக்கிரமா கீச்சணுமா? அங்க வருது. சீக்கிரம் நீ எங்கே வந்த? கைது உன்னை பார்க்கத்தான். படா சோக்காக்கிறியா? சோக்கா கீரியா? கற்பகம் உனக்கு தெரியுமா? என் வைப்பியா? வைப்பா? வைப்பு. கற்பகம் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் நடக்க போகுது. வாமே வா. கம்மனு கடை இப்ப உன்னை இஷ்டன்னு போய் முப்பாத்தாம்மன் கோயில 3 முடிச்சு போட்டு போறேன். அப்புறம் எவன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறான்னு பாக்குறேன். இந்த பாரு, இந்த வீட்டை நீ நல்லா செய்ய போய் குப்பத்துல கண்ணா பின்னான்னு பேசுவாங்க தெரியுதா? என்ன பேச உனக்கு என்ன வந்தது? உன்னை கேட்டுதானே இங்க வந்த. எடுத்த வேலை ஒழுங்கா முடிக்க வேண்டாம் ஐயா? ஆமாங்க, இப்பதான் ஃபேமிலி ரிப்பேர் ஆயிட்டு வருது. அதை கெடுத்துறாதீங்க பெரியவரே. யார பெரியவரங்கிற? பேர் தெரியல, அதனால பெரியவரேன்னு. சக்திவேல் வேல்வேலன் கூப்பிட்டுக்க. வேலு வேலு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. கற்பகத்துக்கு இங்க எந்த தப்பு தண்டாவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா உங்க கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். என்ன அப்படிங்கிற? பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுற. ஆனா இந்த கைதை விட்டு நல்லா இருக்க முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணிக்க, நீ இங்கே தங்கிக்க. என்னது, இவர் இங்க தங்குறதா? இது என்ன மங்கம்மா சத்திரமா? சரி சரி. ஆமா, அப்படியே அவர் தங்குனா என்ன உறவு சொல்லிட்டு தங்குவாரு? ஐயா, நான் மட்டும் என்ன உறவு சொல்லி இங்க வந்தேனா? புதுசா ஒரு உறவு உண்டாக்கிக்குவோம். இவர் என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அப்ப இவர் நியூ டெல்லி, நான் ஓல்டு டெல்லி. டெல்லி குளிர் தாங்காம தம்பி இங்க வந்துட்டாரு. எப்படி இருக்குது? தூளு. அப்ப நீ எனக்கு அக்கா. ஏக்கா தம்பி ஏக்கா தம்பி ஏக்கா. எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கு. தெரியவே இல்லையா? ஏக்கா, இந்த கிழவன் உனக்கு புருஷன், அப்போ எனக்கு மாமா. ஓ மாப்பிள, கொஞ்சம் தெளிக்க. மாப்பிளை மாப்பிளை வேண்டாம் வேண்டாம் மாப்பிளை சொன்னாரு. டேய் பிளேடு மாப்பிளை வேண்டாம். டேய் மாப்பிளை ஐயோ மாப்பிளை 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 மச்சான் மாப்பிளை மச்சான் மச்சான். மாப்பிளை மாப்பிளை மச்சான் மச்சான் சித்திரா பாப்பா. மச்சான் மச்சான் நல்லா இருக்க. சித்தப்பா, யார் இந்த ஆளு? இவர் தாண்டா கீச்சிரவரு. இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு, என் மச்சான். அதாவது என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா உன் மருமக பிள்ளைய? அப்படியா? ஏக்கா, இந்த ராமரும் லட்சுமண மாதிரி 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னியே, இவனுக்கு தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. பொண்டாட்டி கல்லே விழுந்துருக்கிறோம், இது நத்திக்கு வாடா. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓஹோ, நல்லபடியா சைக்கிள் ரிச்சா ஓட்டுங்க. ஐயோ, ஓ எப்படியா இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வேற நாடுது. ஏந்துடா. ஆமா ஆமா. என்னது, மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு. அதானே, டெல்லியில இப்படிதானே? மச்சான் விளையாடுறாரு. ஆமா, விளையாடுற. விளையாடு இல்ல, விளையாடுகிறார். விளையாடிக்கிறேன். போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. நீதான் வாங்க. நீ வா. எல்லாத்தையுமே சுருக்குறானே, எப்படி சமாளிக்க போறனோ? ஹலோ அப்பா. என்னம்மா? அந்த கொடுமையை ஏன்பா கேக்குறீங்க? என் சுதந்திரம் எல்லாம் பறி போயிடுச்சுப்பா. இந்த வீட்ல என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்கப்பா. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? என்ன ஆச்சுமா உனக்கு? அப்பா, அவர் சித்தியும் சித்தப்பாவும் டெல்லியில இருந்து இங்க வந்து பண்ற அட்டகாசம் தாங்க முடியலப்பா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கப்பா. சரசு,
சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையை ஏன்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பனும் சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எழுந்திருக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவதை கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதும்மா, போதும். என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல. இதை தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு பூட்டிட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். அந்த டெல்லிக்காரிய ஊதிடுறேன். என்ன வாத்தியார ஒத்தி பெட்டிக்குதா? எதுக்கு? இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு. எதுக்கே ஒத்தி பெட்டி கேட்பாங்க? வீடியோ கொளுத்துறதுக்கு தான். ஆமா, நீ யாரு? உன் பாட்டன் அட்ரஸ் சொன்னதா கொடுப்பியா? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணையா? படம் பேஜராக்கிதுப்பா. இத பாருப்பா, இந்த வீட்டுல ராஜா சாரதி 2 சோமாரி பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நான் மாமன்பா. கேட்டோ? கற்பகம், நீ எப்படி இங்க? ஆமா, நீ எப்படி இங்க? நான் தான் மேல்வட்டம் பஞ்சாயத்து யூனியனோட தலைவர். இந்த வீட்டோட சம்பந்தி. என் பொண்ணுதான் சரசு. அந்த சரசுக்கு சின்ன மாமியார் நான் தான். என் அப்பன் பெரிய தலைவர்னு உன் மகன் நீட்டி முழங்குவாள, அது நீதானப்பா? என்னது? நீ என் பொண்ணோட சின்ன மாமியாரா? ஆமா, இவளுதான் என் மயிலத்தான். இல்லையாத்தான்? இல்லையா? ஆமா. நான் அவ தம்பி. இல்ல, நீ சாப்பாடு கூட தூக்குற கற்பகம். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, நான் சாப்பாடு கூட தூக்குற கற்பகம் தான். அதுக்கு என்னங்கிறேன் நீ? என்ன இது? அம்மனகட டெல்லிக்காரர, இந்த ஆள் ஹிஸ்டரியே நம்ம கையில இருக்குது. நான் சாப்பாட்டு கூட தூக்குற கற்பகம்னு நீ வெளியே சொல்லுவியா? அது வந்து என்னப்பா வந்து போய் ரிஸ்து நிக்கிற? அது வந்து நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. நான் இங்க வந்திருக்கிற நோக்கமே வேற. நான் யாருங்கிறது வெளியே தெரிஞ்சா அது ஒன்னாலதான் தெரியணும். அது அப்படி தெரிஞ்சது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்தாங்கப்பா காஃபி. அவருக்கு அதுக்கு காஃபி? என் தம்பி ரொம்ப டயர்டா இருக்கான். இந்தாப்பா காஃபி. தேங்க்ஸ்க்கா. அப்பா, இவங்கதான் என் சின்ன மாமியார். இல்லம்மா, இது வந்து பஞ்சாயத்து. ஆமா, சின்ன மாமியார். அம்மா, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. முகத்தை பாத்தியா? லட்சுமி கடை அப்படியே தாண்டவம் ஆடுது. ஐயா, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லு. சரஸ்வதி கடை அப்படியே தாண்டவம் ஆடுது. ஐயா, நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. மூதேவி ஸ்ரீதேவி கடை தாண்டவம் ஆடுது. சொல்லிக்க. இப்படி தாண்டவம் ஆடுறாரு? ஆதி பராசக்தி அம்மா, என்னைக்குமே வீடினாதே பண்ணாதே, ஆசீர்வாதம் பண்ணாதே. அப்பா, என்னப்பா இது? ஆஹா, அம்மா, இப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடைக்க நீ சந்தோஷப்படணும். என்னத்த பார்த்து சந்தோஷப்படுறது? கண்ணத்துல ஒரு இடி இடிச்சாலே தாங்க மாட்டேங்கிறா. அந்த காலத்துல என் மாமியாரு உலக்கையாலே 4 அடி போடுவாங்க. உலக்கதான் உடையுமே தவிர எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இது அந்த காலத்து உடம்பு. வஜ்ரம் பாஞ்ச கட்ட முடிச்சிடுற. உலக்கே முறிச்ச உடம்பு. கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பா. மொத்தத்துல உலக்க குடும்பம். இந்த பாருமா, அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல, போய் காபி போடு போ. புடி. வாங்கப்பா. கற்பகம், என்ன உன்னை பார்த்து அந்த பஞ்சாயத்து போடு பயப்படுது, காலில் விழுகுது? என்ன விஷயம்? அது ஒரு பழைய கதை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மேல்வட்ட பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அஞ்சல, நான் வேற நான் போயிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் பெருக்கு போ.
இங்க வந்த? அந்த பொண்ணு உள்ள வரும்போது எனக்கு தெரியலையா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன்னு. அதனாலதான் பின்பக்கம் கதை வழியா வந்தேன். ஊமை பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வாய் திறந்து ஒண்ணும் சொல்ல முடியாது பாரு. அது வந்து வந்து வெக்கமா இல்ல? நீ செஞ்ச காரியத்தை ஊர் முழுக்க டமரா அடிச்சு உன்னை பதவியில இருந்து இறக்கல. என் பேர் கற்பகம் இல்லையா? ஐயோ கற்பகம், அப்படி எல்லாம் செஞ்சிடாத. ஏதோ ஒரு வெறியில கண்மூடித்தனமா அப்படி நான் செஞ்சிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல 25 ரூபாய் அதிகமா போட்டு கொடுக்கறேன். இதை நீ கண்டுக்காத. நீங்க பாட்டுக்கு ஒரு வாழ்க்கைய பாழாகிட்டு போயிடுவீங்க. அத பாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கணும். அப்படிதானே? கற்பகம், பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் நான் தான் நிக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜனங்க காரிய மூஞ்சில துப்புவாங்க. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. அப்போ ஒண்ணு செய். ஆபீஸ்ல வேலை பாக்குற ஊமை பொண்ணு அஞ்சலிய நான் கெடுக்க பார்த்தேன். அந்த சமயத்துல கற்பகம் வந்து தடுத்துட்டா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கடிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அதை விட ஒரு டின்னு கிருஷ்ணால எடுத்து என் மேல ஊத்தி கொளுத்துரு. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு கடிதம்? இந்த 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கறதெல்லாம் நடக்காது. இந்த கடிதாசி என் கையில இருந்தா உனக்கு தாயா நல்லது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டே பாரு. உன் நல்லதுக்கு தாயா இதெல்லாம் செய்யறேன். இப்ப இந்த கடிதாசி குடுக்கலன்னு வச்சுக்கோ, உடனே ஆபீஸ்ல கூட்டத்தை கூட்டி நடந்ததெல்லாம் சொல்றேன். நான் வேணா கடிதாசி எழுதி கொடுக்கறேன். ஐயோ எப்பா எப்பா. ஓம் நான் ஆகிய அடப்பாவி, அதுதான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடையில ஏறி பேசிட்டேன்னா நீ பேசுவே. நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்சே. கற்பகம் அவனை என்கிட்ட கூட உண்டையில நாக்கிடுற. அது உங்க சாமர்த்தியம். சரிப்பா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான், பொம்பளையும் அப்பாங்கிறான். என்ன மாப்பிள்ள வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கமான் செல்மியா. இன்னும் வாழ்க்கைப்பா, ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத, வீடு தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து போர்டு. வாங்க, இவர்கிட்ட சொன்னா கஞ்சாவே வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஏப்பா பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவேன். என்ன யாரு நினைச்ச? அதானே, இவரெல்லாம் கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்துருக்காரு. கையெழுத்து லெட்டர் என்னப்பா சொல்றீங்க? ஊமை பொண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? பீடில இன்னும் பிராண்ட் வேணும். கணேஷா காஜாவா? அதுல ஒரு கட்டு இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா.